Hello, my dear 11th students. We are just discussing about Unit 3 Prose, Forgetting. Forgetting means absent-mindedness. Robert Lynn வந்து இந்த லெசனை ரொம்ப ஹியூமரஸாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு டச்சிங்காக இந்த ஸ்டோரி கொண்டு போகிறாரு. நவ் வி வில் see the last part 3ல how the story is getting ended. அதை கொஞ்சம் பார்க்கலாம். The question whether the possession of a good memory is altogether desirable has often been discussed, and men with fallible memories have sometimes tried to make out a case for their superiority. வாட் இஸ் நம்ம வந்து இதனா பெரிய பெரிய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக சின்ன சின்ன வேலைகள்லாம் இது பண்ண மாட்டாங்க. பிகாஸ் they are dedicated to the high works and we have to respect that. அப்போ இந்த கொஷின் என்ன வருது, வெதர் த பொசிஷன் ஆஃப் குட் நல்ல மெமரி எப்பொழுதுமே இருக்கிறது வந்து விவாதிக்கப்படுகிறது. பட் மென் வித் ஃபேலிபிள்னு என்னது, தோஸ் ஹூ மேக் ஆஃபன் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி மெமரி இருக்கவங்க ஹாவ் சம்டைம்ஸ் ட்ரை டு மேக் அவுட் எ கேஸ் ஃபார் தேர் சுப்பீரியாரிட்டி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இது பண்ணி தே ஆர் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி தே say about themselves. A man, they say, who is a perfect remembering machine is seldom a man of the first intelligence, and they quote. இங்கே ஒரு மனிதன் வந்து என்னென்னா he is not a perfect remembering machine. அவங்க அப்படி இருந்தால் அவங்க வந்து முதல் இன்டெலிஜென்ட்டான மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் இட் இஸ் வெரி ரேர் அப்படிங்கிறாரு ஆத்தர் ராபர்ட் லின். அண்ட் தே கோட் வேரியஸ் கேசஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் மென் who had marvelous memories and who yet had no intellect to speak of. அவங்க அந்த விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க, சில்ட்ரனுடைய கேசஸ் அண்ட் சில மென்கள் சில மனிதர்கள் தோஸ் ஹூ ஹாவ் எக்ஸலண்ட் மார்வலஸ்னது வெரி அவுட்ஸ்டாண்டிங் வெரி எக்ஸலண்ட் மெமரிஸ் அண்ட் who yet had no intellect to speak of. பெரிய ஒரு அந்த இன்டலெக்சுவலாக எதுவும் அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு இல்லை. I imagine, the author Robert Lynn imagines, however, that on the whole the great writers and the great composers of music have been men with exceptional powers of memory. ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் ஆன் த ஹோல் பெரிய 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 எழுத்தாளர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் அவுட்ஸ்டாண்டிங் பவர் ஆஃப் மெமரி இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஞாபகம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பவர். They have that power of keeping everything, they can remember everything. That makes them to create a lot. அந்த மாதிரி ஆத்தர் இங்கே சொல்கிறாரு. The poets I have known have had better memories than the stock brokers I have known. அவர் இங்கே என்ன யார் கம்பேர் பண்ணுறாரு, போயட்டையும் ஸ்டாக் புரோக்கரையும். அப்போ போயட்டுக்கு நல்ல மெமரி இருக்குது ஸ்டாக் புரோக்கர்ஸை விட அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் என்ன, தோஸ் ஹூ டீல்ஸ் வித் ஆல் தி ஸ்டாக். இது வந்து நேஷ்னல் ஸ்டாக் இண்டெக்ஸ்னு ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லையா, அதில் புரோக்கர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள தான் ஸ்டாக் புரோக்கர் சொல்லுவாங்க. மெமரி இன்டீட் இஸ் ஹாஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர் ஆர்ட். ஆக்சுவலாக மெமரி என்னது ஒரு ஆர்ட், ஒரு கலை. மெமரியில் வச்சுக்கிறது வந்து என்னது, இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர் ஆர்ட், அவங்களுடைய கலை அது அப்படிங்கிறாரு ஆத்தரிங்க. On the other hand, statesmen seem to have extraordinarily பேட் மெமரி. ஸ்டேட்ஸ்மென்னே யார், பொலிட்டீஷியன். ஸோ இவர் வந்து இங்கே என்னது ஸ்டாக் புரோக்கர், போயட்டு இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போயிட்ஸ் ஹேவ் மச் மெமரிஸ், ரைட்டர்ஸு மியூசிக் கம்போசர்ஸ் தே ஹாவ் வெரி குட் மெமரி, எக்ஸ்ட்ராடினரி மெமரிங்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு சைடில் இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டேட்ஸ்மென் ஹாவ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு, ஹாவ் எக்ஸ்ட்ராஆர்டினரி வெரி பேட் மெமரிஸ், ரொம்ப மோசமான மெமரி அவங்களுக்கு இருக்கும். லெட் டூ ஸ்டேட்ஸ்மென் அட்டெம்ப்ட் டு ரீகால் த சேம் ஈவெண்ட், what happened for example at the same cabinet meeting, and each of them will tell you that the other story is so inaccurate that either he has a memory like a sieve or he is an audacious perverter of the truth. அதாவது என்னென்னா, இங்கே ரெண்டு அரசியல்வாதிகள் வந்து கேபினெட் மீட்டிங்கில் அவங்களுடைய கேபினெட் மீட்டிங்கில் பேசும்போது they may be so inaccurate that ஒருத்தர் வந்து என்ன, he may be like a strainer or the other one may be, or he may be like a very bold, very brave of telling the truth. அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து தப்பு இருக்கும். ஆனால் they project themselves that they are so good in their memory. In that way they talk அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இங்கே சொல்கிறார். The frequency with which the facts in the autobiographies and the speeches of statesmen are challenged suggests
that the world has not yet begun to produce ideal statesmen, men who, like great poets, have the genius of memory and of intellect combined. இங்கே என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம ஃபேக்டில் ஆட்டோபயோகிராஃபியில் எடுத்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் வி கேன் சேலஞ்ச் தட் நோ பொலிட்டீஷியன் ஹேஸ் குட் மெமரி. இன்னும் நம்மளுடைய உலகம் நல்ல ஒரு கவிஞர் போல் ஒரு நல்ல அறிவாளியான அரசியல்வாதியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலை, அந்தளவுக்கு மெமரி உள்ள ஒரு அரசியல்வாதியை நம்ம உலகம் இன்னும் பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் ராபர்ட் லிண்ட் இஸ் சேயிங் ஹியர். At the same time, ordinarily, good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. Eccentric na enna? Tending to act strangely. Okay, I have heard of a father who, having offered to take the baby out in a perambulator, was tempted by the sunny morning to pause on his journey and slip into a public house for a glass of beer. Leaving the perambulator outside, he disappeared through the door of the saloon bar. இதை இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ப்ராக்டிக்கலாக ஒரு சாதாரண லைஃப்பில் ஒரு சாதாரண வாழ்க்கையை எடுத்து இங்கே ஒரு சாதாரண மனிதனுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை சொல்கிறாரு. ஆர்டினரிலி குட் மெமரி இஸ் ஸோ காமன். ஜென்ரலாக நல்ல மெமரி எல்லார்ட்டையும் இருக்குது. வி ரிகார்ட் மேன் டஸ் நாட் பொசஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் மெமரி இருக்காது. ஜென்ரலாக டெண்டிங் டு ஆக்ட் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்காது. இவர் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்காராம். ஐ ஹாவ் ஹர்ட் ஆஃப் எ ஃபாதர். இவர் ஒரு அப்பாவை பற்றின ஒரு கதை இங்கே சொல்கிறாரு. ஹேவிங் ஆஃபர் டு டேக் த பேபி அவுட் இன் அவங்க என்ன பண்ணுறாரு, வீட்டில் நான் குழந்தைய பெராம்புலேட்டர் இஸ் இந்த பிக்சரில் இருப்பாங்களே, இதுதான் பெராம்புலேட்டர். அதில் அந்த குழந்தை உட்காந்துருக்கா பாருங்க, அந்த எக்யூப்மெண்ட் பேர் தான் பெராம்புலேட்டர். நம்ம இந்த கிளிப்பிங் வேர்டில் படிச்சிருப்போம். பெராம்புலேட்டருடைய கிளிப்பிங் ஃபார்ம் என்னென்னா ப்ராம், PRAM அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு, நான் பேபியை பெராம்புலேட்டரில் எடுத்துகிட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறேன், அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு. He was tempted by the sunny morning to pause on his journey and slip into a public house for a glass of beer. அவருக்கு அந்த சன்னி மார்னிங்கில் அவருடைய மனசு எங்கே அலைப்பாஞ்சிருச்சு, ஒரு கிளாஸ் ஆஃப் பியர் குடிச்சிட்டு போகிறாமே இந்த பப்ளிக் ஹவுஸில். பப்ளிக் ஹவுஸ் எகெயின் இஸ் ஏ கிளிப்பிங் வேர்டு. பப்ளிக் ஹவுஸ்க்கு பப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலங்காத்தால் he got tempted and he goes into a public house and gets a glass of beer and forgets about the baby. Leaving the perambulator outside, he disappeared through the door of the saloon bar. அவர் என்ன பண்ணிடுறாரு, பெராம்புலேட்டரில் அந்த குழந்தைய அப்படியே அந்த பெராம்புலேட்டரில் விட்டுட்டு போய் அங்கே பியர் குடிச்சிட்டு அப்படியே அந்த அடுத்த பக்கம் சலூன் பார் வழியாக he goes away and he forgets totally about the baby. இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிறது சொல்கிறாங்க. A little later, his wife had to do some shopping which took her past the public house. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஒய்ஃப் அந்த வழியாக ஷாப்பிங்க்கு ஏதோ போகிறாங்க. அவங்க அந்த பப்ளிக் ஹவுஸ் வழியாக க்ராஸ் பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் வேர் டு ஹர் ஹாரர், அவங்க பார்த்தோன்னே என்ன ஆயிரும், யாராக இருந்தாலும் அலறிவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அலறிட்டாங்க. ஷி டிஸ்கவர்ட் ஹர் ஸ்லீப்பிங் பேபி. அந்த பேபி என்ன இருக்குது, பெராம்புலேட்டரில் தூங்கிட்டு இருக்குதான். ஸோ அவங்க அந்த பேபியை அங்கே பார்க்குறாங்க. Okay, indignant at her husband's behavior, she decided, indignant அப்படின்னா என்னது, getting very angry. அவங்க ஹஸ்பண்டோட பிஹேவியரை நினச்சி அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. she decided to teach him a lesson. அவங்க என்ன நினச்சாங்க, கோவத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். she wheeled away the perambulator, picturing to herself his terror when he would come out and find the baby gone. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெராம்புலேட்டரை தள்ளி விட்டுட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஷி அரைவ்டு ஹோம் ஆன்டிசிபேட்டிங் வித் ஆங்க்ரி த ஒயிட் ஃபேஸ் அண்ட் ஃபேரிங் லிப்ஸ் தட் வுட் சூன் அப்பியர் வித் த நியூஸ் தட் த பேபி ஹேட் பீன் ஸ்டோலன். அவங்க என்ன இமேஜின் பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்கு அவங்க அந்த பேபியை தூக்கிட்டு போகிறாங்க, வந்து பார்க்கட்டும் குழந்தைய காணான்ட்டு வருவாங்களே, நடுங்கிக்கிட்டு வாயெல்லாம் வளரிக்கிட்டு ட்ரெம்பிள் ஆயிட்டு அண்டு ஷிவர் ஆகிட்டு சொல்லுவாங்களே, ஐயோ யாரோ குழந்தைய திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அப்போ பார்க்கலாம் அந்த வெள்ளை மூஞ்சியை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பேபியை தூக்கிட்டு போகிறாங்க. What was her vexation, however, when just before lunch her husband came in smiling cheerfully and asking, "Well, my dear, what's for lunch today?" Having forgotten all about the baby and the fact that he had taken it out with him. என்ன பண்ணுறாரு இவர், இன்னும் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி ஜாலியாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி, என்னப்பா இன்றைக்கி லஞ்சுக்கு அப்படின்னு அந்த குழந்தைய பற்றின ஒரு நினைப்பே இல்லாமல் கேட்குறாராம். இது என்ன ஆயிடுது, அந்த ஒய்ஃப்க்கு இன்னும் பயங்கர கோபம் வந்துடுது அவங்களுக்கு. How many men
below the rank of a philosopher would be capable of such absent-minded as this. எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்க? Most of us, I fear, are born with prosaically efficient memories. இந்த மாதிரி ரேர் கேஸ் தான் இருக்கும். ஜென்ரலாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு அந்த டெய்லி ருட்டீனுடைய மெமரி இனஃபாக தான் இருக்கும். இஃப் இட் வேர் நாட் ஸோ, இப்படி இல்லை அப்படின்னா, த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி குட் நாட் சர்வைவ் இன் எனி கிரேட் மாடர்ன் சிட்டி. இந்த மாதிரி ஒரு பேட் மெமரி எல்லாம் ஜென்ரலாக நிறைய பேர்த்துக்கு இருக்காது, ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கும். இல்லாட்டி இந்த ஃபேமிலிங்கிற ஒரு யூனிட், ஒரு இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக இந்த மாடர்ன் உலகத்தில் சர்வைவ் ஆகாது. ஏன்னா கமிட்மெண்ட் 2 பேருக்கு இருக்குது. ஸோ அந்த கமிட்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணோன்னா தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த உலகம் டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ வி ஹாவ் குட் மெமரி அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் ஹீ இஸ் கம்ப்ளீட்டிங் தி ஸ்டோரி தட் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி குட் நாட் சர்வைவ் விதவுட் ஏ குட் மெமரி. கமிட்மெண்ட்டு மெமரி இல்லாமல் சர்வைவ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் இங்கே சொல்கிறாங்க. Thank you my dear students for watching this very good forgetting lesson. இது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராக்டிக்கலான லெசன். Hope you all enjoyed it. Thank